வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 36.59% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். நிறையுரை. மன்னர் அகஸ்வேர் நிலங்களின் மீதும் கடலின் தீவுகளின் மீதும் தீர்வை விதித்தார். அவருடைய ஆற்றலும் வலிமைமிகு செயல்களும் அவர் மொர்தகாய்க்கு அளித்த மேன்மையின் முழுவிவரமும் மேதியா மற்றும் பாரசீக மன்னர்களின் குறிப்பேட்டில் எழுத அல்லவா. யூதராகிய மொர்தகாய் மன்னர் அகஸ்வேருக்கு அடுத்த நிலை பெற்று யூதருள் மேன்மை நிறைந்தவராகவும் தம் சகோதர் பலருக்கு இனியவராகவும் தம் மக்களின் நன்மையை நாடுபவராகவும் தம் இனத்தார் அனைவரின் நல்வாழ்வுக்காக பரிந்துரை செய்பவராகவும் விளங்கினார். நாம் 1189 அதிகாரங்களில் 436 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.